இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய், நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டம் வந்து தீரும். அது உன் அன்னை நான் தரும் ஆணை, அசைக்க முடியாத சத்திய வாக்கு. என் தங்கமே, ஒரே நாளில் என் வாழ்க்கையை மாறிவிடுமா என்று உன் மனதிற்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த மகா சக்தி உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை என் செல்லம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து இதை சொல்லுகிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது என்று யோசித்துப் பார். இத்தனை காலமாய் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ துடித்தாயோ, அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு இமயமலை போன்ற தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்து விட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னாலே அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆள் மனதில் ஆணி அடித்தாற் போல பதியவே. நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகா சக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் நிம்மதியான வாழ்விற்கான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான நிம்மதியை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது வளம் கொளிக்கச் செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே என் வேலை முடிந்தது என்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கி விடாதே. உன் மனது இப்போது தான் சிங்கத்தை போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால் உன் லட்சியத்திற்கு ஒருபோதும் ஓய்வு கொடுத்து விடாதே. லட்சியம் சோர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த மகா சக்தியே பக்கபலமாய் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சொன்னபடியே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலை குனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை இந்த அகிலத்தில் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மன நிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கதறி அழுதிருப்பாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகித்தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த காலத்திற்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் சக்தி அதைவிட பெரியது. நீ எதை நினைத்து உருகிறாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்க தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் அன்பு மகனே, மகளே, உன் இல்லத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை. எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் முன்னே இருக்கும் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். உன் கையில் இருக்கும் கலப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையே உனக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாம் சுகமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும். உன் வாழ்வில் இருண்ட காலம் முடிந்து இப்போது சூரியன் உதிக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் போகும் தருணம் இது. உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரு எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போர் என்றால் அந்த போரில் உனக்கு வெற்றியை தேடித்தரும் தளபதியாக நான் இருப்பேன். உன் கவலைகளை சுமக்க எனக்கு வலிமை இருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறு. உன் வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இந்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இனி நீ பார்க்க போவது எல்லாம்
சுபமான நிகழ்வுகளாகவே இருக்கும். உன் கனவுகள் நனவாக போகும் வேலை வந்துவிட்டது. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி பிறரிடம் கையேந்தாது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் கைகள் உயரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். இது வெறும் ஆசை வார்த்தை அல்ல, இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் உறுதிமொழி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எந்நேரமும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். வாராகி அம்மா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வந்து உன் குறைகளை தீர்ப்பேன். உன் அன்னை நான், உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ பலமுறை கேட்ட கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டேயே, அது உன்னை இன்னும் பலமாக நான் கொடுத்த சிறு சோதனைகள். இப்போது அந்த சோதனைகள் முடிந்து விட்டன. நீ ஒரு வைரமாக மாறிவிட்டாய். அந்த வைரத்தை இன்னும் ஜொலிக்க வைப்பது என் வேலை. உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தாற் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, நீ இன்று வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே ஆச்சரியத்துடன் பார்ப்பாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகாபலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது. என் உலக்கை உன் எதிரிகளை துவம்சம் செய்யும். என் கலப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு தங்கமே, உன் மன பாரத்தை நான் முழுமையாக உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ, அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ, அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் சொல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வில் பொற்காலமாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன் வாராகி அன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன். வெற்றி நிச்சயம். இனி எல்லாம் சுபமே. உன் அன்னை நான் உன்னை தழுவிக் கொள்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் என் காலடியில் மிதிப்பட்டு சிதையும். உன் வாழ்க்கை ஒரு மகா சரித்திரமாக மாறப்போகிறது. புறப்படு என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் வாராகி தாய் நான் உன்னோடு நேருக்கு நேர் பேச வந்திருக்கிறேன். இந்த அன்னைக்காக,
உன்னுடைய கொஞ்ச நேரத்தை மட்டும் ஒதுக்கு. உன் மனதில் தேங்கி கிடக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையான பலத்தையும் வெற்றியையும் நான் உன் கைகளில் தந்துவிட்டு போவேன். என் பிள்ளையே, நீ கேட்டு முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உன் நிழலாக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் செல்லமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதர்களில் யாரை வேண்டுமானாலும் நீ நேசிக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் எல்லா நேரத்திலையும் நம்பி விடாதே. வீரமாக போராடி தோற்பதில் கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சதி திட்டங்களுக்கு என் பிள்ளை பலியாகிவிடக்கூடாது அல்லவா? அதில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி உன் கதவை தட்டப்போகும் நேரம் இது. அது தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அன்னை நான் உன் தோளோடு தோள் நின்று உன்னை பாதுகாப்பதை நீயே உணர்வாய். என் கண்மணியே, பயந்து போய் எதுவுமே செய்யாமல் வீணாக கழிக்கும் நாட்களை விட ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யும் போது அதில் ஏற்படும் சிறு தவறுகள் உனக்கு மேலான அறிவை தரும். அந்த தோல்விகள் தான் உன்னை செதுக்கி உனக்கு மரியாதையை தேடித்தரும். போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணிக்கிறது என்று மகிழ்ந்து கொள். உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். வறண்டு கிடக்கும் உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது பசுமையான சோலையாக மாற்றி தருவேன். தனிமையில் நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கே தெரியாமல் என் கைகளால் துடைத்து அணைத்து கொள்ளும் உன் அன்னை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கலங்காதே. உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒரு பொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கின்றான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்ந்துவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கின்றது.
அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும். பிறருக்கும் விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார என்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இரகசிய கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை ஒவ்வொன்றையும்
உனக்கான வெற்றி கனிகளாக மாற்றும் பொறுப்பை இந்த வாராகி தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் உன்னை தூற்றினாலும், உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. இதுவரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அனுமதித்தேன். இனி உன் காலம் மாறப்போகிறது. உன் கவலைகள் கரைந்து மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் புதிய அத்தியாயம் இதோ தொடங்குகிறது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ, அதைவிட பன்மடங்கு மேலான சிறப்புகளை உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையான உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனக்கு முன்னால் கவசமாய் நின்று உன்னை பாதுகாப்பேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நான் பலமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் தாயான என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக நடைபோடு. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் உரைகின்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்பட்டன. இதோ உனக்கான அற்புதங்கள் நிகழப்போகின்றன. என் முழுமையான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கவசமாயிருக்கும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.